வந்து சிவா கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து நீயும் நானும் பிரிஞ்சிடுவோம் டாக்டர். நான் செஞ்ச தப்புக்கு என்னைக்காவது ஒரு நாள் தண்டனை கிடச்சிதுன்னா ஆகணும். அது இன்றைக்கி கிடச்சிச்சு அவ்வளோதான். என்ன நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாளாவது உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் முடியல. நம்ம போய் பிரிஞ்சிடுவோம்ல டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிவா எந்த பதிலுமே சொல்லாமல் நிற்கிறாரு. எனக்கு தெரியும் டாக்டர், ரொம்ப நாளாக வந்து உன்னை நான் ஏமாற்றிட்டு இருக்கேன். இந்த ஊரையும் ஏமாத்துறேன். அது ஒரு நாள் வந்து வெளிச்சத்துக்கு வரும்னு எனக்கு தெரியும். அது இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல டாக்டர், என்னை அன்பாக இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். என்னை நீ வெறுக்கலைல்ல, எனக்கு அது போதும் டாக்டர், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால் சிவா என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. அப்போ வந்து கரெக்டாக சிட்டு அங்கே வராங்க. சிட்டுவை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம வந்து சிந்து வந்து அப்படியே பார்க்குறாங்க சிட்டுவை. சிட்டு வந்து அழுதபடி அப்படியே நிற்கிறாங்க. அடுத்து வந்து சொல்லுங்கள், எதனால் பஞ்சாயத்தை கூட்டினீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருமே கேட்குறாங்க. அதுக்கு வந்து மகா சொல்கிறாங்க, உன்னை ஸ்னேகாவும் சொல்கிறாங்க, இங்கே வந்து இந்த சிந்து வந்து சிவா தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி மலைக்கோயிலில் தாலி கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால தான் கல்யாணமே நடத்தி வச்சாங்க வீட்டில். உண்மையிலே வந்து சிந்துவை கூட்டிகிட்டு போயிட்டு மலைக்கோயிலில் சிவா வந்து தாலி கட்டலை. சிந்துக்கும் சிவாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் தான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் எடுத்து காட்டினாங்க உண்மைன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மெசேஜை சிவா அனுப்பலை. அதுக்கான நிரூபணம் எங்ககிட்ட இருக்குது, அதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு பஞ்சாயத்தில் இருக்கவங்களாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து என்ன ஆதாரம் அப்படின்னு எல்லாம் இந்த சிட்டு தான் அந்த ஆதாரம். சிட்டுவை வச்சு தான் அவள் ஃபோன் எடுத்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. இதுதான் உண்மை, வேணா நீ சிட்டுக்கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே சிட்டு சொல்லுமா, உண்மையை சொல்லுமான்னொன்னே அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க. சொல்லுமா, உண்மையை சொல்லு அப்படின்னு அழறாங்க. உடனே சிட்டு வேறு வழி இல்லாமல் ஆமாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான். சிந்து வந்து சிவாவை ரொம்ப விரும்பினா. ஆனால் சிவா விரும்பலை. எவ்வளோ தூரம் போயிட்டு சிந்து வந்து கெஞ்சி பார்த்தா. ஆனால் சிவா பிடிக்கல. வேறு வழியே இல்லை சிந்துக்கு. அதனால் அழுதுட்டு இருந்தா. சிந்துவும் நானும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுங்க. சிந்து எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கா. அதனால் இந்த உதவி அவள் கேட்டா. நான் சிவா டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ வந்து சிவா டாக்டர்லேருந்து ஃபோன் எடுத்து எனக்கு ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்பணும். அப்போ மட்டும்தான் நான் அனுப்பிச்சதா அவர் அனுப்பிச்சதா நினைப்பாங்க. அப்போ தான் எனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து இந்த வேலையை சிந்துக்காக செஞ்சேன். தயவு செய்து எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிட்டு அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அன்னபூர்ணி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம சிந்துவோட குடும்பத்தில். அதுக்கப்புறம் எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த பொண்ணு இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாவா? நான் சொல்கிறதெல்லாம் என் அப்பா அம்மா மேலே சத்தியமாக உண்மைங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன சொல்கிறீங்க அண்ணி, இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள், இப்போ புரியுதா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. என் பிள்ளைய நம்பாமல் இந்த மாதிரி அவளை கட்டி வச்சிட்டிங்களே, இப்போ என் பிள்ளை எந்த தப்பும் செய்யாதுன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கே புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மகா. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து பஞ்சாயத்து வந்து என்னம்மா சிந்து, இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே வேறு வழி இல்லாமல் சிந்து ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே சிந்து வீட்டில் எல்லாம் அதிர்ச்சி இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் பயங்கரமாக அழறாங்க. உன்னை நான் எவ்வளோ நம்பினேன் சிந்து, இப்படி துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி எல்லாருமே திட்டுறாங்க அவங்கள. பார்த்தீங்கல்ல, சிவா மேலே எந்த தப்புமே இல்லை, நீ இப்போது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி. சரி, இந்த பஞ்சாயத்து ஒரு முடிவு எடுத்திருக்கு. இதுக்கப்புறமாவும் வந்து சிவாவும் சிந்துவும் சேர்ந்து வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ ஏமாற்றி கல்யாணம் பண்ணாங்களோ அப்போவே வந்து இந்த உறவு இல்லாமல் போச்சு. இந்த உறவை நாங்கள் முறிச்சு விடுறோம். இப்போவே இந்த நிமிஷமே வந்து சிந்து வந்து அவங்களோட தாலியை கழட்டி இந்த சொம்பில் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சிந்துக்கும் சிவாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதுதான் எங்களோட தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து யார் கட்டினானோ அவன் கையாலேயே வந்து தாலியை வந்து எடுத்து சொம்பில் போட்டுடணும் அப்படின்னு சொன்னோன்னே சிவா வந்து கேட்குறாங்க. சிவா, நீ வந்து அவள் கழுத்தில் கட்டினல அந்த தாலியை கழட்டி அதை சொம்பில் போட்டிருப்பா, எந்த பிரச்சனையும் கிடையாது நம்மளுக்கு, இதுக்கப்புறம் சகவாசமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பெரியம்மா வந்து பார்க்குறாங்க. அவங்க பெரியம்மா, வாழ்க்கையில் நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டப்பா, இதனால் உன் வாழ்க்கையை நீயே வந்து முடிவு எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சிவா என்ன பண்ணுறாரு, தாலியை கழட்டத்துக்காக சிந்து கிட்ட நெருங்குறாரு. சிந்து பயங்கரமாக அழறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்படியே பார்த்துட்டு அழுதுட்டு கண்ணை மூடிட்டே இருக்காங்க. அப்போ வந்து சிவா வந்து தாலியை வந்து எடுக்காமல் அப்படியே வந்துடுறாரு. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. சிந்து என் கூடவே இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவள் எப்போ விரும்புகிறாளோ அப்போ வரைக்கும் நான் வந்து அவளை வந்து விலைக்கு வைக்க மாட்டேன், இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்கிறாரு. தாலியை நான் கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த கல்யாணத்தை நீ ஏற்றுக்கிறியாப்பா சிவா அப்படின்னு சொன்னால் ஆமாம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொன்னோன்னே ஸ்னேகாவால் தாங்கிக்க முடியல, அதிர்ச்சி அடைகிறாங்க.